குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு பயாலஜிக்கல்ஸ். ஓகேங்களா? இல்லை சம் டெஃபினேஷன்ஸ் இருக்குது. பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணலாம் கிளாஸு. பயோஃபார்மசூட்டிக்கல் இல்லைனா பயாலஜிக்கல்ஸ் மெடிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னா எனி ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக் ப்ராடக்ட் தட் இஸ் மேனுஃபேக்சர்டு எக்ஸ்ட்ராக்டட் செமிசிந்தசிஸ்ட் ஃப்ரம் தி பயாலஜிக்கல் சோர்ஸ். ஒரு பயாலஜிக்கல் சோர்ஸ்லேருந்து ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறோம், இல்லைனா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், இல்லைனா வந்து செமிசிந்தசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பயோஃபார்மசூட்டிக்கல் இல்லைனா பயாலஜிக்கல் மெடிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பயாலஜிக்கல் தெரப்பியூட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா a class of medicine is also known as the biologic agent, biological drug, biological response modifier that are grown and then purified from the larger scale cells culture of bacteria, yeast, plant or animal cells. ஒரு செல் கல்ச்சர் க்ரியேட் பண்ணுறோம், அது வந்து லார்ஜ் ஸ்கேலில் இருக்குது. இந்த பாக்டீரியாவிலேருந்து இருக்கலாம், இல்லைனா ஈஸ்ட்லேருந்து இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு பிளான்ட்லேருந்து இருக்கலாம், இல்லைனா அனிமல் செல்ஸ்லேருந்து இருக்கலாம். அந்த செல்ஸ்லேருந்து பண்ணக்கூடிய கல்ச்சர்லேருந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம டெரைவ் பண்ணி எடுக்கிறோம். அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், பயாலஜிக்கல் தெரப்பியூட்டிக் ப்ராடக்ட்ஸ்னு சொல்கிறோம். அடுத்தது வேக்சின்னா என்னங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராடக்ட்டு ஒரு ப்ராடக்டை வந்து என்ன பண்ணுறோம், பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுங்க, இம்யூனிட்டி வந்து க்ரியேட் ஆகுது பாடியில். அப்போ ஒரு பர்டிகுலர் இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக வந்து நம்ம ஒரு இம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணுறோம். அந்த க்ரியேட் பண்ணக்கூடிய இம்யூனிட்டிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் என்னென்னு சொல்கிறோம்னா வேக்சின் அப்படின்னு சொல்கிறோம். த ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆன்டிஜெனிக் மெட்டீரியல், நம்ம கொடுக்கக்கூடியது வந்து ஆன்டிஜெனிக் மெட்டீரியல். ஓகேங்களா? ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆன்டிஜெனிக் மெட்டீரியல் that are administered within the objective introducing the specific and active immunity. பார்த்துக்கோங்க, specific and active immunity against the infectious disease or microorganism or toxins produced by them. அதுதான் வந்து வேக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்யூனைசேஷன் அப்படின்னா வேக்சின் கொடுக்கும்போது நம்ம பாடியில் நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் இம்யூனைசேஷன். த ப்ராசஸ் whereby the person is made immune or resistant to an infectious disease டைப்பிக்கலி பை அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் வேக்சின் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்ம பாடிக்குள்ளே நடக்கக்கூடிய இம்யூனிட்டி என்ஹான்ஸ் ஆகுது இல்லைங்களா, அதை தான் வந்து இம்யூனைசேஷன் சொல்கிறோம். தெரப்பி, ஜீன் தெரப்பின்னு பார்க்கும்போது a technique that involves the replacement of defective genes with the functional one. டிஃபெக்டிவ் ஜீன்ஸை மாற்றிட்டு ஃபங்க்ஷனல் ஜீன்ஸ் நம்ம வந்து பாடியில் இன்சர்ட் பண்ணுறோம். அந்த தான் வந்து என்ன சொல்கிறோம், ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். இது ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்கவங்களுக்கு பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து ஜீன் தெரப்பி. அப்புறம் ரீகாம்பினன்ட் தெரப்பியூட்டிக் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்கிறாங்க. அதில் என்னென்னா பயோ என்ஜினியர்டு ப்ரோட்டீன். ஓகேங்களா? பயோ என்ஜினியர்டு ப்ரோட்டீன். ஓகேங்களா? நம்ம வந்து பயோ என்ஜினியர்ட் ப்ரோட்டீன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து என்ன கொடுக்குறோம், பாடியில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி, ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இல்லைனா அப்நார்மாலிட்டியை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குறோம். தட் கேன் பி யூஸ் டு ப்ரிவெண்ட் ஆர் ட்ரீட் த டிசீஸ் ஆஃப்டன் ரீப்ளேசிங் த ப்ரோட்டீன் that are abnormal or deficient. அப்நார்மல் ஆர் டிஃபிஷியண்டாக இருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை நம்ம பயோ என்ஜினியர் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் பாடிக்குள்ளார. அடுத்தது ஜீன் தெரப்பி. The primary mode of action is to correct gene disorders by replacing gene that causing illness or by adding a new gene to the body to help fighting the disease. ஓகேங்களா? அப்போ ப்ரைமரி மெத்தட் இது கரெக்டிங் த ஜெனட்டிக் டிஸார்டர். ஒரு ஜெனட்டிக் டிஸார்டரை ட்ரீட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜீன் தெரப்பி பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்தது டு ஃபைட் த பர்டிகுலர் டிசீஸ், இல்லைனா ஏதாவது ஒரு பாடிக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸை வந்து நம்ம ரெகுலேஷன் பண்ணுறதுக்காக நம்ம இதை வந்து நம்ம பண்ணுவோம். இம்யூனைசேஷன் என்னதுங்க, நம்ம இப்போ பார்த்தது தான், வேக்சின் கொடுக்குறோம், அப்போ டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, அதுதான் இம்யூனைசேஷன். திஸ் ப்ராசஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபிள் ஆஃப் இம்யூனாலஜிக்கல் மெமரி. இட் இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் ஆன்டிஜெனிக் மெட்டீரியல் டு தி இம்யூன் சிஸ்டம். ஆன்டிஜெனிக் மெட்டீரியல் நம்ம வேக்சின் மூலமாக தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்போ இம்யூன் சிஸ்டத்துக்குள்ளே கொடுக்குறோம். தென் என்ன டெவலப்ஸ் எ ஸ்பெசிஃபிக் ஆக்டிவ் டிஃபென்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்த பாயிண்ட் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். டிஎன்எஃப் இன்ஹிபிட்டர்ஸ். த ஆன்டிஜன் எக்ஸர்ட் எ பொட்டன்ட் இம்யூனோசப்ரசிவ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் பை ஸ்பெசிஃபிக்கலி இன்ஹிபிட்டிங் தி டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஆல்ஃபா. ஓகேங்களா? இப்போ ஒரு ட்ரக் இருக்குது, அந்த ட்ரக் என்ன பண்ணுதுன்னா டியூமர் நெக்ரோசஸ் ஃபேக்டர் ஆல்ஃபாங்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ப்ராடக்டாக பாடிக்குள்ளே இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுதுங்க, இன்ஹிபிட் பண்ணுறது மூலமாக என்ன ஆகுதுங்க,
இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்டை கம்மி பண்ணி இம்யூனோசப்ரசன்ட் எஃபெக்டை கொடுக்குது. இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்டை கம்மி பண்ணுது, அப்புறம் இம்யூனோசப்ரசிவ் எஃபெக்டை கொடுக்குது. ஸோ இதை தான் டிஎன்எஃப் இன்ஹிபிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஆல்ஃபா. ஓகேங்களா? தி கீ ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகினின் இன்வால்வ் இன் தி இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் அண்ட் டிஷ்யூ டேமேஜ். இது இந்த டிஎன்எஃப் ஆல்ஃபா தான் யூஸ்வலாக என்ன பண்ணுது, இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸை கொடுக்குது, அண்ட் தென் இட் இஸ் மேக்கிங் தி டிஷ்யூ டேமேஜ். இன்டெக்ரின் ரிசெப்டார்னு சொல்லி பாருங்க. தீஸ் ட்ரக்ஸ் பிளாக் த எஃபெக்ட் ஆஃப் இன்டெக்ரின் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் லியூகோசைட்ஸ், thereby inhibiting the leukocytes from the interacting with the intestinal mucosa and alleviating local intestinal inflammation. local intestinal inflammation வந்து கம்மி பண்றதுக்காக inhibiting the leukocytes from the interacting with the intestinal mucosa. அப்போ இங்க பாருங்க, the drugs blocking the effect of integrin on the surface of leukocyte. இன்டெக்ரின் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் லியூகோசைடில் பண்ணக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரியாக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறது தான் எதுங்க, இன்டெக்ரின் ரிசெப்டார் ஆன்டகோனிஸ்ட். அது பண்ணுறது மூலமாக இன்டெஸ்டினல் இன்ஃப்ளமேஷனை வந்து இது வந்து கம்மி பண்ணுது. அதுதான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ரைட். அண்ட் தென் பார்த்துங்க, டேட்டா இம்பார்ட்டன்ட் டேட்டான்னு சொல்லி பார்க்கும்போது இன்டர்லூக்கின் பிளாக்கிங் பை தி அனாகின்ட்ரா இன்டர்லூக்கிங். எந்த இன்டர்லூக்கிங் வந்து பிளாக் பண்ணுதுங்க, IL-1 வந்து பிளாக் பண்ணுது. இந்த கொஸ்டினில் கேட்கக்கூடியது பார்த்துக்கோங்க. இன்டர்லூக்கின் வந்து எந்த இன்டர்லூக்கின் வந்து இது பிளாக் பண்ணுது, IL இன்டர்லூக்கின் 1 பிளாக் பண்ணக்கூடியது அனாகின்ட்ரா. அடுத்தது இன்டர்லூக்கின் பிளாக்ஸ் பை இஸ்டோகினுமேப் வந்து எதை பிளாக் பண்ணுதுங்க, IL இன்டர்லூக்கின் 12 and 23 இந்த ரெண்டையும் பிளாக் பண்ணக்கூடியது உஸ்டோகினுமேப். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அபிசிக்ஸிமேப் வந்து எதை பிளாக் பண்ணுது பாருங்க, இன்டெக்ரின் வந்து ஸ்பெசிஃபிக் இன்டெக்ரின் டார்கெட்டட் பை தி அப்சிக்ஸிமேப் வந்து எது பண்ணுதுங்க, α2 β3 இன்டெக்ரின் இதை வந்து பிளாக் பண்ணக்கூடியது எதுன்னு பாருங்க, அப்சிக்ஸிமேப் தான் வந்து பிளாக் பண்ணுது. இப்போ இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் எங்கே பண்ணுதுங்க, அது இது பாருங்க இண்டஸ்ட்ரியல்ல பண்ணுது, அதை வந்து பிளாக் பண்ணக்கூடியதா இது இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்டான டேட்டா. அடுத்தது பார்க்கலாம். பயாலஜிக்கல்ஸ்ல டைப் ஆஃப் பயாலஜிக்கல்ஸ், லிஸ்ட் ஆஃப் பயாலஜிக்கல் என்னென்ன இருக்கு. வேக்சின் வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ராடக்ட் ப்ரிப்ரேஷன். அப்புறம் ஹோல் பிளட் வந்து பயாலஜிக்கல் ப்ராடக்ட். பிளட் காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, WBC தனியாக வச்சிருக்கோம், RBC தனியாக வச்சிருக்கோம், பிளேட்லெட்ஸ் தனியாக வச்சிருக்கோம்னா அந்த காம்போனன்ட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், பிளாஸ்மா தனியாக வச்சிருக்கோம். இதெல்லாமே என்னதுங்க, பிளட் காம்போனன்ட் எல்லாமே பயாலஜிக்கல் ப்ராடக்ட். அப்புறம் அலர்ஜெனிக் ப்ராடக்ட் இருக்கு, சொமாட்டிக் செல்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து என்னதுங்க, நம்ம வந்து செப்பரேட் பண்ணி ஐசோலேட் பண்ணி வச்சிருந்தோம்னா தட் இஸ் ஆல்சோ என்னதுங்க, பயாலஜிக்கல் ப்ராடக்ட் ப்ரிப்ரேஷன்ஸ். ஜீன் தெரப்பி பண்ணுறோம் ஓகேங்களா, அதுக்கு வந்து ரீகாம்பினன்ட் தெரப்பியூட்டிக் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ஓகேங்களா, அது எல்லாமே பயாலஜிக்கல் ப்ராடக்ட் தான். ரீகாம்பினன்ட் நமக்கு வேக்சின்ஸ் எல்லாம் கூட இப்போ ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்து ரீகாம்பினன்ட் ப்ராடக்டாக தானே வருது. அது என்ன சொல்கிறோம், நம்ம இந்த பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் சொல்கிறோம். ஜீன் தெரப்பிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் ப்ரிப்பரேஷன் இருக்கு இல்லைங்க, அதுவும் பயாலஜிக்கல் ப்ராடக்ட் தான். அப்புறம் லிவிங் மெடிசன்ஸ் யூஸ்ட் இன் செல் தெரப்பிக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய லிவிங் மெடிசன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. இப்போ மம்மேலியன் செல் கல்ச்சர் இருக்குது, அது இப்போ சோர்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்னா எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மம்மேலியன் செல்ஸ் கல்ச்சரு, ஏவியன் செல் கல்ச்சர், மைஸு, ஹியூமன், இன்செக்ட் செல் கல்ச்சர், அப்புறமா இதுங்க டிரான்ஸ்ஜெனிக்ஸ், இந்த மாதிரி சோர்சஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்டு. அடுத்தது பாருங்கள், ஜென்ரல் டைப் ஆஃப் பயாலஜிக்கல் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். வேக்சின்ஸ், ஜீன் தெரப்பி, மோனோக்ளோனல் ஆன்டிபயோடி, செல் தெரப்பிஸு, ஃபியூஷன் ப்ரோட்டீன், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ப்ராடக்ட்டு, டாக்ஸாய்ட்ஸு, ப்ரோட்டீன், இன்சுலின், எரித்ரோபைட்டின் எல்லாமே பயாலஜிக்கல் ப்ராடக்ட் தான் ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஜென்ரல் கிளாஸஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸில் வந்து மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், பாலிக்ளோனல் ஆன்டிபாடிஸ், ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன், தெரப்பியூட்டிக் ப்ரோட்டீன், பிளட் அண்ட் அதர் ப்ராடக்ட் இதெல்லாம் வருது. ஸ்டீராய்டு ஹார்மோன் தெரப்பிஸ் வந்து இதில் வருதுங்க, பயாலஜிக்கல் ப்ராடக்டில் வருது. வேக்சின்ஸ், அப்புறமா வந்து டெண்டான், லிகமெண்ட், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க இல்லைங்களா, டெண்டான்ஸ்
எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு வைப்பாங்க ஒருத்தவங்கலேருந்து. அப்போ இந்த மாதிரி பண்ணக்கூடிய லிகமெண்ட்ஸ் எடுத்து வைப்பாங்க. டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஒருத்தவங்கலேருந்து இன்னொருத்தவங்களுக்கு லிகமெண்ட்ஸ் எடுத்து வைக்கிறது. ஸோ இது எல்லாமே எதில் வருதுன்னா பயாலஜிக்கல் ப்ராடக்ட்டில் தான் வருது. ஆன்டிடாக்சின்ஸ் கம்ஸ் அண்டர் தி பயாலஜிக்கல் ப்ராடக்ட். ரீகாம்பனன்ட் நியூக்ளிக் ஆசிட், இன்டர்லூக்கின்ஸ், ஸ்டெம் செல் தெரப்பி ஆல்சோ கம்ஸ் அண்டர் தி பயாலஜிக்கல் ப்ராடக்ட். ஜீன் தெரப்பி ஆல்சோ பயாலஜிக்கல் ப்ராடக்ட். அடுத்தது பாருங்கள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேக்சின். வேக்சினில் என்னென்ன வேக்சின் இருக்குது? கில்டு வேக்சின் இருக்குது, அப்புறம் லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின் இருக்குது, அப்புறம் டாக்ஸாய்டு இருக்குது. பாருங்கள், கில்டு வேக்சினில் டைஃபாய்டு வந்து என்ன வேக்சின்ங்க? கில்டு இன்ஆக்டிவேட்டட் வேக்சின். கில்டு இன்ஆக்டிவேட்டட் வேக்சின். டைஃபாய்டு, பாராடைஃபாய்டு, காலரே, வூஃபிங் காஃப், ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா டைப் பி, அப்புறம் பிளேக். இதெல்லாமே கில்டு வேக்சின்ஸ். திரும்ப சொல்கிறேன், டைஃபாய்டு, பாராடைஃபாய்டு, காலரே வேக்சின், வூஃபிங் காஃப் வேக்சின், ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா டைப் பி வேக்சின், பிளேக். இது எல்லாமே வந்து கில்டு வேக்சின்ஸ். லைவ் அப்புறம் வைரலில் வந்து கில்டு வேக்சின்ஸ் இருக்குது. பாலியோமைலிட்டிஸ் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின்ஸ், ரேபிஸு, அப்புறம் இன்ஃப்ளூயன்சா வேக்சின், ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின், ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின். ஓகேங்களா? ஸோ அப்புறம் எது பாக்டீரியல் எது வைரஸுங்கிறத நம்ம நல்லா பிரித்து பார்த்துக்கணும். காமனாக நமக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ டைஃபாய்டு பாக்டீரியல், காலரே பாக்டீரியல், வூஃபிங் காஃப் பாக்டீரியல், ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா டைப் பி பாக்டீரியல், பிளேக் வந்து பாக்டீரியல். வைரஸ்னு பாருங்கள், பாலியோமைலிட்டிஸ் இன்ஆக்டிவேட்டட் வைரஸ், ரேபிஸ் வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ், ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ். இதெல்லாம் காமனாக நமக்கு தெரியும், இருந்தாலும் அதில் கூட கொஸ்டின் வரலாம். லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின் சொல்லி பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், பாக்டீரியலில் பிசிஜி அண்ட் டைஃபாய்டு. இது வந்துட்டு லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின்லையும் வருது. ஆக்சுவலி இது கில்டு வேக்சின் தான். இது ஒரு பர்டிகுலர் டைப் மட்டும் லைவ் அட்டனுவேட்டடாக இருக்குங்கிறதுனால அவங்க வந்து TY21A கொடுத்துருக்குறாங்க. போத் ஆஃப் தம் வந்து இதுங்க கில்டு வேக்சின் தான் ஆக்சுவலி. அடுத்தது பாருங்கள், வைரல்லையும் அதை ரிப்பீட் பண்ணிடுறாங்க. ஃபர்கடைட், இதை பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், டாக்ஸாய்டு வாங்க. டெட்டனஸ் அண்டு டிப்தீரியா ரெண்டுமே வந்து டாக்ஸாய்டு கேட்டகரிக்கு கீழே வருதுங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர், TNF இன்ஹிபிட்டார் இருக்குது இல்லைங்களா? நம்ம இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணக்கூடியது இதுதான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால் வந்து இதை இன்ஹிபிட் பண்ணுறது மூலமாக இன்ஃப்ளமேஷனை வந்து நம்ம வந்து இன்ஹிபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி ஏர்லியராக பார்த்தோம். ஸோ அந்த TNF ஆல்ஃபா, டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஆல்ஃபா, இதை வந்து இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். அடாலிமுமாப், அப்புறம் எட்டானர்செப்ட், அப்புறம் கோலிமுமாப், இன்ஃப்ளிக்ஸிமேப், அப்புறம் செட்டோலிசுமாப். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து என்னதுங்க? TNF ஆல்ஃபா இன்ஹிபிட்டர். அடாலிமுமாப், எட்டானர்செப்ட், கோலிமுமாப், இன்ஃப்ளிக்ஸிமாப், அப்புறம் செட்டோலிசுமாப். இதெல்லாம் வந்து டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸு. அடுத்தது இன்டர்லூக்கின் இன்ஹிபிட்டர்னு சொல்ல பார்த்தோம்னா அனாகிர்னா, அப்புறம் பாருங்கள் கனாகினுமாப், அப்புறம் இக்ஸிகிசுமாப், அடுத்தது சாரிலுமாப், அடுத்தது செக்யூகினுமாப், அப்புறம் டோசிலிசுமாப், அப்புறம் உஸ்டகினுமாப். இதில் இம்பார்ட்டண்ட் மெடிசன்ஸ் எல்லாமே வந்து நம்ம MCQஸில் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இம்பார்ட்டண்ட்டாக உள்ளதை எடுத்து கொஸ்டினாக நம்ம கொடுத்துருவோம். எல்லாத்தையும் நீங்கள் மெமரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு கீழே வருது, இன்டர்லூக்கின் கீழே எது வருது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேம் ஒன் டைம் நம்ம ரீட் அவுட் பண்ணுறது. ஓகேங்க, எல்லாமே டிஃபிகல்ட் நேம், இவ்வளவு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது, நம்ம ரிவிஷனும் பண்ண முடியாது. இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தா போதும். டிஃபிகல்ட் ஏரியாவில் நம்ம வந்து எவ்வளோ நம்ம வந்து ஒரு கன்சைஸ்டாக கொஞ்சம் கம்மியான டேட்டாவை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக படிச்சுக்கிறது நல்லது. அதை இன்னமும் நம்ம டீப்பாக போய் படிச்சோம்னா இன்னும் டிஃபிகல்ட் ஆகும். அந்த டிஃபிகல்ட் பார்ட் வந்து இன்னும் டிஃபிகல்ட் ஆகும். ஸோ ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அடாலிமுமாப் வந்து என்ன கேட்டகரி கீழே வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம TNF ஆல்ஃபா இன்ஹிபிட்டர் கீழே வருது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஞாபகத்தை இருந்தால் போதும். இதுலேயே ஃபெமிலியரான இன்னொரு மருந்து வந்து இன்ஃப்ளிக்ஸிமேப், இதுவும் நம்ம அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த ஏரியாவில் இந்த அனாகின்றான்னு ஒன்று இருக்கு பாருங்கள், இதை கேட்பாங்க. அது மாதிரி வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்கு பாருங்கள், உஸ்டகினுமாப் அப்படிங்கிறது. இது வந்து ஃபர்ஸ்ட்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த இன்டர்லூக்கின் 12 and 23 இன்ஹிபிட்டராக அது இருக்கும். இதே இருக்குது பாருங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி உள்ளதை வந்து கேட்பாங்க. அதை மட்டும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படித்தா போதும். மற்றது எல்லாத்தையும் நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட போதும். பீட்டா செல் இன்ஹிபிட்டர், இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ரிட்டுக்ஸிமாப் வந்து பீட்டா செல் இன்ஹிபிட்டர், ஆன்டி கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்புறம்
பெலிமுமாப், இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். பி செல் இன்ஹிபிட்டார். அப்புறம் டி செல் இன்ஹிபிட்டார் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அபாட்டாசெப்ட், பலட்டாசெப்ட், எஃபாலிசுமாப், அலிஃபா செப்ட். அந்த செப்ட் மெடிசன் அந்த மாதிரி வர்றது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டி செல் இன்ஹிபிட்டாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அபாட்டாசெப்ட், பெலட்டாசெப்ட், அலிஃபா செப்ட், அப்புறம் எஃபாலிசுமாப். எஃபாலிசுமாப் மட்டும் எக்ஸப்ஷனாக வருது அதில், டி செல் இன்ஹிபிட்டார். அப்புறம் இன்டெக்ரின் ரிசெப்டார் ஆண்டகோனிஸ்ட் பாருங்க, நட்டாலிசுமாப், விடோலிசுமாப், அபிக்சிமாப். ஓகேங்களா, இதெல்லாம் எதுங்க, இன்டெக்ரின் ரிசெப்டார் ஆண்டகோனிஸ்ட். இன்டெக்ரின் ரிசெப்டார் ஆண்டகோனிஸ்ட். இப்போ இண்டிகேஷன்ஸ் என்னென்னதுக்கு எது எது இண்டிகேஷனாக இருக்குது, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்க்கு என்னவா இருக்குது, ஹச்பிவி வேக்சின். ஓகேங்களா, ஹியூமன் போலியோ வேக்சினா, ஹச்பிவி வேக்சின் பார்ப்போம் என்னன்ட்டு. ஹச்பிவி வேக்சின், இன்ஃப்ளூயன்சா வேக்சின், இன்ஃப்ளிக்ஸிமிபாப். ஓகேங்களா, அடுத்தது டு ட்ரீட் த வைரல் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் சச் அஸ் தி ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி. ஸோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சம் ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட் ஹச்பிவி வேக்சின், அப்புறம் இன்ஃப்ளூயன்சா வேக்சின், இன்ஃப்ளிக்ஸிமேப் அது ஒரு மெடிசன், அது இன்ஃப்ளிக்ஸிமேப். ஓகேங்களா, இது வேக்சின் இல்லை, இது ஒரு கைண்ட் ஆஃப் மெடிசன். அடுத்தது இங்கே தான் நம்ம பார்த்தோம், இன்ஃப்ளிக்ஸிமேப் எதுக்கு கீழே வருது, இங்கே பாருங்கள், இன்ஃப்ளிக்ஸிமேப் இங்கே இருக்குது பாருங்கள், டிஎன்எஃப் ஆல்ஃபா இன்ஹிபிட்டார் கீழே வருது. ஓகேங்களா, இன்ஃப்ளிக்ஸிமேப். அடுத்தது வந்து இதுங்க ஹெப்படைட்டிஸ் பிசி, இதுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய ஆன்டி வைரல் மெடிசன்ஸாக இதெல்லாம் இருக்குது. அடுத்தது ஹார்மோன் டிஃபிஷியன்சிஸ் பண்ணக்கூடியது வந்து ஹியூமன் க்ரோத் ஃபேக்டர் ஹார்மோன், அப்புறம் இன்சுலின். இது வந்து ஹார்மோன் டிஃபிஷியன்சிக்கு கொடுக்கக்கூடிய மெடிசன். இதுவும் வந்து இதில் வருது, பயாலஜிக்கல் மெடிசன்ஸ்லாம் வருது. என்னென்ன பயாலஜிக்கல் மெடிசன் என்ன இண்டிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜெனட்டிக் டிசார்டர், அதில் பாருங்கள், லென்டிவைரல் வெக்டார் ஜீன் தெரப்பி, லென்டிவைரல் வெக்டார் ஜீன் தெரப்பி, அது ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன். இது ரெண்டுமே வந்து ஜெனட்டிக் டிசார்டருக்கு பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் மெத்தடு. ஓகேங்களா, ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன், அப்புறமா லென்டிவைரல் வெக்டார் ஜீன் தெரப்பி, ரெண்டுமே ஜெனட்டிக் டிசார்டர்ஸை சரி பண்ணக்கூடியது. அடுத்தது நியூரோலாஜிக்கல் டிசார்டர்ஸ்னு பார்த்தோம்னா ஓக்ரிலிசுமாப், இது வந்து நியூரோலாஜிக்கல் டிசார்டருக்கு பண்ணக்கூடியது. ஸோ இதை கொஸ்டினாக கேட்கலாம், ஓக்ரிலிசுமாப் வந்து நியூரோலாஜிக்கல் டிசார்டர். அப்புறமா ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த மோனோக்ளோனல் ப்ராடக்ட்டு, இந்த ட்ரான்ஸ்டூசுமாப். அடுத்தது அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஹெர்செப்டின் அப்படின்ற ஒரு நேமில் வருது, ஃபார் தி பிரஸ்ட் கேன்சருக்கு. ட்ரான்ஸ்டூசுமாப் ஃபார் தி பிரஸ்ட் கேன்சர், சிஏஆர்டி தெரப்பி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் பெம்ப்ரோலிசுமாப்னு ஒரு மெடிசனு, ரிட்டுக்ஸுமாப், இது நம்ம பார்த்தோம், இது வந்து டி செல்ஸில் ஆக்ட் பண்ணக்கூடியது, பி செல்ஸில் ஆக்ட் பண்ணக்கூடியது. அப்புறமா வந்து நான் ஹாட்கின்ஸ் லிம்போமாவுக்கு வந்து இந்த ரிட்டுக்ஸுமாப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பெவாசிசுமாப் இந்த ஒரு மெடிசன் இருக்குது. அடுத்தது லெனாலிடோமைட் இந்த ஒரு மெடிசன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் வரக்கூடிய பயாலஜிக்கல் ப்ராடக்ட். அடுத்தது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், டிஎன்எஃப் ஆல்ஃபா இன்ஹிபிட்டார் மெயின்லி யூஸ் பண்ணுறாங்க, அடாலிமுமாப், செட்டோலிசுமாப், அடுத்தது எட்டானெர்செப்ட், அப்புறம் கோலிமுமாப், அப்புறம் இன்ஃப்ளிக்ஸிமுமாப், அப்புறம் வந்துட்டு ரிட்டுக்ஸிமாப், அப்புறம் டீசெல் இன்ஹிபிட்டார்ஸ், இதெல்லாம் வந்து இந்த கேட்டகரிக்குள்ளார வருது. அடுத்தது வந்து இன்டர்லூக்கின் 6 ரிசெப்டார் ஆண்டகோனிஸ்ட்னு பார்த்தோம்னா சாரிலுமாப். ஓகேங்களா, சாரிலுமாப், அப்புறம் டோசிலிசுமாப், இது ரெண்டுமே இன்டர்லூக்கின் 6 இன்ஹிபிட்டாரு. இன்டர்லூக்கின் 1 வந்து நான் பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி இல்லைங்களா, அனாகின்ரா, இது வந்து இன்டர்லூக்கின் 1. இன்டர்லூக்கின் 6 வந்து சாரிலுமாப், அப்புறம் டோசிலிசுமாப், இது ரெண்டுமே வந்து இன்டர்லூக்கின் 6 ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ். அப்புறம் சொரியாசிஸில் யூஸ் பண்ணக்கூடிய பயாலஜிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்டார்னெர்செப்ட், அடாலிமுமாப், இன்ஃப்ளிக்ஸிமேப். இதில் வரக்கூடியதெல்லாம் இதில் ரிப்பீட் ஆகுது பாருங்கள், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஏன்னா இதுவும் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் தானே, ஸ்கின் இன்ஃப்ளமேட்டரி, அது வந்து போனில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி. ஸோ வந்து டி செல் இன்ஹிபிட்டார்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன மெடிசன்னா அலிஃபாசெப்ட், எஃபாலிசுமாப், இதெல்லாம் வந்து டி செல் இன்ஹிபிட்டாரு. அப்புறம் IL-23 ஆண்டகோனிஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, உஸ்டகினி,
உஸ்டகி நுமாப் இது வந்து. அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு IL-17 ஆண்டகோனிஸ்ட் வந்து ப்ரோடாலுமாப் இந்த மெடிசன்ஸ் இருக்குது. அப்புறம் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸில் பாருங்கள், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், கான் டிசீஸு, அல்சரேட்டிவ் கொலிட்டிஸ் இந்த கண்டிஷனில் TLF ஆல்ஃபா இன்ஹிபிட்டார் அதுதான் நம்ம கொடுக்குறோம். திரும்பவும் அடாலிமுமாப் கொடுக்குறோம், கோலிமுமாப் கொடுக்குறோம், அப்புறம் செப்டோலிசுமாப் கொடுக்குறோம், அப்புறம் உஸ்டகினி சுமாப் கொடுக்குறோம், அப்புறம் இன்டகிரின் ரிசப்டார் ஆண்டகோனிஸ்ட் கொடுக்குறோம். அது என்னென்ன இருக்குது? நட்டாலிசுமாப்பு, விடோலிசுமாப். இவ்வளோ நேம்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நம்ம மறந்துடுங்கிறதுனால நம்ம சுத்தமாக கம்ப்ளீட்டாக படிக்காமையும் போக தேவையில்ல. ஒரு கிளான்ஸ் படிப்போம், ஒரு நோட்ஸை ஒரு டைம் பார்ப்போம், ஒரு டைம் வீடியோ பார்ப்போம், ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்ப்போம். எந்த அளவுக்கு நமக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகுதோ அந்த அளவுக்கு ஆகட்டும். ஷார்ட் நோட்ஸாக முடிஞ்சால் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் ரிவிஷன் பண்ணும்போது அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டு நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். நம்ம வந்து கம்ப்ளீட்டாக படிக்கலையே, அதாவது கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அதை ஒமிட் பண்ண தேவையில்லை. அது இன்னொன்று ரொம்ப டீப்பாக போய் நம்ம அதை வந்து டைம் வேஸ்ட் பண்ணவும் வேண்டாம். அதனால் வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணுவோம், ஒரு முறை டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததுக்கு போகலாம். ஜுவனிலி இடியோபதிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதுக்கு என்னென்ன மெடிசன்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள். அபட்டாசெப்ட், அடாலிமுமாப்பு, எட்டர்னசெப்ட், டோசிலிசுமாப் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஒரே மெடிசன் வந்து பல இடத்துல ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? இங்கே வந்திருக்கிறது கீழே வந்திருக்கு, இப்படி மாறி மாறி வந்திருக்கு. ஸோ ரிமெம்பரிங் வந்து ரொம்ப கஷ்டம்தான். பட் எனிவே நம்ம வந்து ஒரு ரீட் அவுட் பண்ணுவோம். டயபெட்டிஸ், இன்சுலின் அப்புறம் இன்சுலின் கிளார்ஜின் ரெண்டுமே டயபெட்டிஸில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பாருங்கள், ஆங்கிலோசிங் ஸ்பாஞ்சிலைட்டிஸில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் சொல்கிறாங்க பாருங்கள். இன்ஃப்ளிக்ஸிமாப்பு, கோலிமுமாப்பு, அடாலிமுமாப்பு, என்ட்ரசெப்ட் இது எல்லாமே இந்த இன்ஃப்ளமேட்டரி TNF ஆல்ஃபாவில் வர்றது எல்லாமே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இங்கே பாருங்கள், அடாலிமுமாப்பு, என்ட்ரசெப்ட், இன்ஃப்ளிக்ஸிமாப்பு, கோலிமுமாப் இது எல்லாமே வந்திருக்கு பாருங்கள். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் யூஸ் பண்ணக்கூடியது, ஸ்பாஞ்சிலைட்டிஸ்லேயும் வந்திருக்கு பாருங்கள். இதுவும் ஒரு போன் ரிலேட்டட் ஒரு கண்டிஷன் தானே. நெக்கில் இருக்கக்கூடிய போன் வந்து நமக்கு என்ன ஆகிடுங்க, சில பேருக்கு வந்துட்டு தேஞ்சு போயிடும். அதனால் வந்து அந்த நர்வு வந்து அடிப்படும். அப்போ வந்து ஒரு கிட்டினஸ் வந்து ஃபீலிங் இருக்கும், பெயினிங் இருக்கும். இந்த கண்டிஷன் சொல்கிறாங்க ஆங்கிலோ ஸ்பாஞ்சிலைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த கண்டிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் தான் இது சொல்லியிருக்காங்க. எட்டர்னசெப்ட், அடாலிமுமாப், கோலிமுமாப், இன்ஃப்ளிக்ஸிமாப் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மெடிசன்ஸ் ஆர்த்ரைட்டிஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது ஒக்ரிலிசுமாப். ஓகேங்களா? மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் வந்து ஒக்ரிலிசுமாப். ஓகேங்களா? அடுத்தது இன்டர்ஃபெரான் பீட்டா 1A இதுவும் யூஸ் பண்ணுறாங்க. நடாலிசுமாப்ங்கிறதையும் யூஸ் பண்ணுறாங்க, விடோலிசுமாப்ங்கிறதையும் யூஸ் பண்ணுறாங்க. நடாலிசுமாப், விடோலிசுமாப், அப்புறம் ஒக்ரிலிசுமாப், அப்புறம் இன்டர்ஃபெரான் பீட்டா 1A. அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது பாருங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் கார்டியாக் இஸ்கெமிக் கம்ப்ளீஷன் இன் பேஷண்ட் வித் ACS அண்டர்கோயிங். ஓகே, PCI என்ன இது பண்ணுறாங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கார்டியாக் இஸ்கெமிக் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா அப்சிக்ஸிமாப் அப்படிங்கிற மெடிசன் வந்து சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் வர்றதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. இண்டிவிஜுவல் மெடிசனாக இருக்குது, இண்டிவிஜுவல் கண்டிஷன் கிளியராக இருக்குது. அதனால் இதை வந்து படிச்சுக்கிறது நல்லது. அப்சிக்ஸிமாப் இஸ் ஃபார் தி prevention of cardiac ischemic complications in patient with ACS undergoing அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பாருங்க, சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரோமாட்டஸ். இந்த கண்டிஷனுக்கு என்னதுங்க பெலிமுமாப். பெலிமுமாப்ங்கிறது தான் சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரோமாட்டஸ், பெலிமுமாப். அப்புறம் ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து டெனோசுமாப், அப்புறம் ரோமோசுமாப். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பார்த்துட்டோம். ஆஸ்டியோபோரோசிஸ் பாருங்க, டெனோசுமாப் அண்ட் ரோமோசுமாப் வந்து ஆஸ்டியோ போரோசிஸ் கண்டிஷனுக்கு. டெனோசுமாப் அண்ட் ரோமோசுமாப் ஆஸ்டியோபோரோசிஸ். ப்ரிவென்ஷன் ஆஃப் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ரிஜெக்ஷன் இது பாருங்க பிலாடெசெப்ட்ங்கிறது எதுங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ரிஜெக்ஷன். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ரிஜெக்ஷன் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக பிலட்டாசெப்ட் அப்படிங்கக்கூடிய மெடிசன் வந்து கொடுக்குறாங்க. இதுவும் பயாலஜிக்கல் ப்ராடக்டாக தான் வருது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இதில் வந்துட்டு நமக்கு டெஸ்ட் எழுதும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். டோன்ட் வரி, நிறைய மெடிசன்ஸ் மிக்ஸ்அப் ஆகிருக்கு, ஒன்றும் கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம். அடுத்து பாருங்கள், செல்லுலார் சிஸ்டமிக் கல்ச்சர். பாக்டீரியா கல்ச்சர் இருக்குது, ஈஸ்ட் கல்ச்சர், பிளான்ட் செல் கல்ச்சர், அப்புறம் அனிமல் செல் கல்ச்சர்லாம் இருக்குது.
அதில் வந்துட்டு என்னென்ன இருக்குது, மம்மலியன், அவியன், அப்புறம் இன்செக்ட், 3 டைப் இருக்குது அனிமல் செல் கல்ச்சரில். ஹோல் ஆர்கானிசம் டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தோம்னா ஹியூமன் எக்ஸாம்பிள் பிளட் பிளாஸ்மா வந்து ஹோல் ஆர்கானிசம், மைஸு, டிரான்ஸ்ஜெனிக்ஸ் இதெல்லாம் வந்து ஹோல் ஆர்கானிசம்ஸ்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், கீ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் பயாலஜிக்கல் வந்து அதர் ப்ராடக்ட். டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பயாலஜிக்கல்ஸ் ஆர் லார்ஜ் காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸ் whereas the others are small molecules. இப்போ நேச்சுரலி சம் மெடிசன்ஸ் இருக்குது, இல்லை சிந்தட்டிக் மெடிசன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து ஸ்மால் மாலிகூல் சிம்பிள் மாலிகூலாக இருக்குது. பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் என்னவா இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ் மாலிகூலாக இருக்குது, இது வந்து லார்ஜ் மாலிகூலாகவும் இருக்குது. அடுத்தது வந்து சோர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் பாருங்கள், பயாலஜிக்கல்ஸ் ஆர் டெரைவ்டு ஃப்ரம் தி பயோடெக்னாலஜி இன் லிவிங் சிஸ்டம், அதர் ட்ரக்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் தி பிளான்ட் ஆர் சிந்தசிஸ்ட் இன் தி லேப். ஓகேங்களா, அது காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. நார்மலாக ஒரு ப்ராடக்ட்டை லேபில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா என்ன செய்கிறாங்கன்னா பிளான்ட்லேருந்து டெரைவ் பண்ணி எடுக்கிறாங்க. இது வந்து என்னென்னா ஒரு பயாலஜிக்கல் ப்ராடக்ட்லேருந்து டெரைவ் பண்ணி எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இம்யூன் ரெஸ்பான்ஸ்னு பார்த்தோம்னா பயாலஜிக்கல் ஸ்டிமுலேட்டட் இம்யூன் ரெஸ்பான்சஸ் அண்ட் ஹாவ் சேஃப்டி கன்சர்ன், அதர் ட்ரக்ஸ் ஹாவ் கம்ப்ளீட்லி லெஸ் சேஃப்டி கன்சர்ன்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து பயாலஜிக்கல் ப்ராடக்ட் ஸ்டிமுலேட் த இம்யூன் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஹாவ் தி சேஃப்டி கன்சர்ன் இருக்குது. இது வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து என்ன பண்ணுதுங்க, என்ஹான்ஸ் பண்ணுது. அதர் ப்ராடக்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து காமன்லி யூஸ் பண்ணுறோம், லெஸ் சேஃப்டி கன்சர்ன் இருக்குது அதில். அடுத்து பாருங்கள், ஸ்ட்ரக்சர். பயாலஜிக்கல்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் யூனிக்யூ லார்ஜ் மிக்சர்ஸ் தட் ஆர் நாட் ரெடிலி ஐடென்டிஃபையபிள், அதர் ட்ரக்ஸ் ஹாவ் வெல் நோன் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். மற்ற ப்ராடக்ட்களில் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, இது வந்து லார்ஜ் காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ஈஸிலி ஐடென்டிஃபைலாம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். அடுத்தது ஹீட் சென்சிட்டிவிட்டின்னு பார்த்தோம்னா பயாலஜிக்கல்ஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ் டு ஹீட், அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பயாலஜிக்கல் ப்ராடக்ட்னால ஹீட் சென்சிட்டிவ், அதர் ட்ரக்ஸ் ஆர் வெல் டாலரேட்டட் டு தி ஹீட். அடுத்தது பாருங்கள், ப்ரொடக்ஷன் அண்ட் கண்டிஷன்ஸ். பயாலஜிக்கல் ரெக்யூர்டு aseptic condition for the all stages of the production or administration. Other drugs are may not require such stringent conditions. அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதர் மெடிசன்ஸ் என்னங்க, டேப்லெட்ஸ்லாம் இருக்குது, நார்மலாக அதர் மெடிசன்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பயாலஜிக்கல் ப்ராடக்ட்டுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, அந்த மாதிரி ஏசெப்டிக் கண்டிஷன் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பாருங்கள், பயாலஜிக்கல்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட் பை பேரண்ட்ரல் ரூட், மேக்ஸிமம் வந்து பேரண்ட்ரல் ரூட்டில் தான் கொடுக்குறாங்க. அதர் ட்ரக்ஸ் கேன் பி அட்மினிஸ்ட்ரேட் இன் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ், அது ஒரு இதாக சொல்கிறாங்க. அடுத்தது வந்து காஸ்ட்னு பார்த்தோம்னா பயாலஜிக்கல்ஸ் ஆர் காஸ்ட்லி, அதர் ட்ரக்ஸ் ஆர் நாட் மச் காஸ்ட்லி, அது அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இண்டிகேஷன் சொல்லி பார்க்கும்போது பயாலஜிக்கல்ஸ் ஆர் ஆஃப்டன் டிசைன் டு அன்காமன், designed for uncommon, hard to treat illness situation where there are no available treatment இல்லை, நார்மல் ட்ரீட்மெண்ட்டால் ஒரு கண்டிஷனை க்யூர் பண்ண முடியல, ஹார்ட் டு ட்ரீட்டாக இருக்கும்போது தான் நம்ம வந்து பயாலஜிக்கல் ப்ராடக்டை இண்டிகேஷனாக கொண்டுட்டு வரோம். அதர் ட்ரக்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி மெஜாரிட்டி ஆஃப் மெடிக்கல் டிசார்டர்ஸ். மற்ற மெடிசன்ஸ் என்ன பண்ணுதுன்னா நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பயாலஜிக்கல் ப்ராடக்ட் ஒன்லி ஃபார் தி என்ன சொல்கிறேன்னா ஹார்ட் டு ட்ரீட் இல்னஸ், ஒரு டிஃபிகல்ட்டான கண்டிஷன்ஸில் மட்டும்தான் அதை நம்ம எடுத்து வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அந்த பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸை வச்சு. எக்ஸாம்பிள் நம்ம டயபெட்டிக்ஸை எடுத்துக்கிட்டோம்னா இனிஷியலாக நம்ம டேப்லெட்ஸ் கொடுக்குறோம், அதில் நார்மல் ப்ராடக்ட்ஸ் தான், பயாலஜிக்கல் ப்ராடக்ட் இல்லை. அப்புறம் அதில் டேப்லெட்டில் கண்ட்ரோல் ஆகல, சுகர் லெவல் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்குங்கும்போது இன்சுலினுக்கு போகிறாங்க, தட் இஸ் பயாலஜிக்கல் ப்ராடக்ட். ஸோ அப்போ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் இல்லைங்களா, கம்பேர்ட் டு டேப்லெட் இன்சுலின் வந்து ப்ரைஸ் ஹையர், அந்த மாதிரி ஒரு இதுதான் சொல்கிறாங்க ஆல் ஓவராக. இன்சுலின் என்ன பண்ணுவோம், டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவோம், ஏசெப்டிக் கண்டிஷனில் ப்ரிப்பேர் பண்ணுவோம், டேப்லெட் அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன் தான் சொல்கிறாங்க. பொட்டன்ஷியல் எக்ஸாம் ட்ராப்ஸ், முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, poliomyelitis vaccine appears in two distinct categories. It is listed in the killed inactivated virus vaccine, Salk vaccine and injectable vaccine, and also live attenuated vaccine, Sabin vaccine. இப்போ poliomyelitis வேக்சின் இருக்குது பார்த்தீங்களா, போலியோ வேக்சின், அது வந்து லைவ் வேக்சினாகவும் இருக்குது, அதாவது இன்ஆக்டிவேட்டடாகவும் இருக்குது, லைவ் அட்டனுவேட்டட் வைரஸாகவும் இருக்குது. இன்ஆக்டிவேட்டட் கில்டு வைரஸ் வேக்சின் வந்து என்ன சொல்கிறோம்னா அதை வந்து நம்ம சால்க் வேக்சின் அப்படின்னு சொல்கிறோம், ஓரல் போலியோ வேக்சினை. அடுத்தது வந்து லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின் இருக்கு இல்லைங்களா, அதாவது சால்க் வேக்சின் இன்ஜெக்டபிள் மட்டும்தான், அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சால்க் வேக்சின் சொல்கிறாங்க. அதை வந்து கில்டு இன்ஆக்டிவேட்டட் வைரல் வேக்சின். அது இன்னொரு டைப்பில் எப்படி அவைலபிளாக இருக்குன்னா லைவ் அட்டனுவேட்டட் வேக்சினாகவும் இருக்குது, அதை சபைனுங்கிற நேமில் சொல்கிறாங்க, அது ஓரல் போலியோ வேக்சின் அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது, அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஓரல் போலியோ வேக்சின் அப்படின்னு சொன்னால் தான் தட் இஸ் கில்டு வேக்சின்.
ஓகேங்களா. அப்போ வந்து இன்னொரு டைப் ஆஃப் வேக்சின் சபைன் வேக்சின் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும், லைவ் அட்டனுவேட்டட் வைரல் வேக்சின் அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகே, தென் பாருங்க, which of the following is not all of the following except questions are based on the vaccine type. MCQs எல்லாம் காமனான விஷயங்கள். காமன் சைடு எஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா, அலர்ஜிக் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன், இன்ஜெக்ஷன் சைட் ரியாக்ஷன், ஐவி இன்ஃபியூஷன் ஷோஸ் த இன்ஃபியூஷன் ரியாக்ஷன். அடுத்தது வந்து சில்ஸு, வீக்னஸ் இருக்கும், டயரியா, நாசியா, ரேஷஸ், இச்சிங்கு, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், ஹெட்ஏக், ஃபீவர், இன்சோம்னியா. இதெல்லாம் என்ன எடுங்க, ஒரு வேக்சின் போடும்போது என்னென்ன ரியாக்ஷன் பாடியில் வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே இது எல்லாமே வந்துடும். வேக்சின் ஆல்சோ ஒன் ஆஃப் த பயாலஜிக்கல் ப்ராடக்ட் தானே. ஸோ அந்த வச்சு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியதான். ஹை அலர்ட் சீரியஸ் சைட் எஃபெக்ட்னு பார்த்தோம்னா அனஃபைலாக்சிஸ் வர்றதுக்கு சில பேருக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் சில பேருக்கு சீரியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறமா கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ளீடிங் இருக்குது, கேன்சர் வர்றதுக்கு அதில் ஒரு சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஆட்டோ இம்யூன் தைராய்டு கண்டிஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, தைராய்டிட்டிஸு. அப்புறம் ஹெப்படைட்டிஸ்க்கு வர்றது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னதுங்க, சைடு எஃபெக்டாக இருக்குது, பயாலஜிக்கல் ப்ராடக்டோட சைடு எஃபெக்டாக இருக்குது. இதை நோட்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய கிளாஸு இதை பாருங்கள். அடுத்த ஸ்லைடில் ஒரு கிளாஸ் கொடுப்போம், அப்புறம் ஒரு டெஸ்ட் வைப்போம். முடிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து ஓரளவு கிளாரிட்டி கிடச்சிரும். இந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம வந்து அட்டன் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இந்த சாப்டர் வந்து ஒரு மிஸ்சலேனியஸ் சாப்டர் மாதிரி தான். அந்த சாப்டரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் கிடையாது. அதனால் வந்தால் ஒரு கொஸ்டின் வரலாம், கொஸ்டின் வராமையும் போகலாம். ஓகேங்களா. வந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு தான் ஒரு கிளான்ஸ் இதை பார்த்தது. ஓகேங்களா. தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.